வணக்கத்துல வெல்கம் டு விளாகுக்குள்ள. இன்னைக்கு நம்ம ஆக்சுவலா எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒண்ணு நேதாஜி வீட்டுல வந்துட்டு எங்க விளாக போறோம்னு நம்ம வந்துட்டு டிசைட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுல வந்துட்டு டிசைட் பண்ணுவோம். இப்போ ரெண்டு இடத்துலயுமே இங்க ரொம்ப வெயிலா வேற இருக்கு. அதே மாதிரி பட்ஜெட்ல வேற எதுவும் ட்ரிப்பை பெருசா கிடைக்க மாட்டேங்குதுங்கிற ஒரு ரீசனால இப்போ என்னன்னு ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றதே விளாகா போடலாம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வந்திருக்கோம். வாங்க உள்ளார போய் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தரலாம். பாருங்க, ஒரு ஃபேன் ஆஃப் பண்ணல, லைட் எரியுது, ஆளே இல்லை. யாராவது எடுத்துட்டு போனாங்கன்னா கூட தெரியாது. என்னப்பா பண்றீங்க? இல்ல vlog எடுக்கலாம், ஏதாவது ஏரியா ஏதாவது சூஸ் பண்ணீங்களா, டிஸ்கஸ் பண்ணீங்களா அதை பத்தி? எங்க vlog ஒழுங்கா ஒரு இடம் சொல்லுங்கடா. ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம்டா. நான் vlog எடுக்க சொன்னா ஓமிங் டிவி உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டென்ட் எடுக்கலாம்னு பார்த்தா என்ன பண்றது? ஏரியா கடையில பட்ஜெட் கிடைக்க மாட்டேங்குது. நம்மளாம் அப்படி மசம் தூங்கிட்டே இருந்தா இப்படி தூங்கவே மாட்டாரு. எப்படி சும்மா தூங்குவாங்கன்னா ஒழுப்புனா கூட எங்கேயும் மாட்டாங்க. என்ன கேம் விளையாடுவீங்க? நொண்டியா ரீல்ஸ் அவங்க போன் எடுங்க, ரீல்ஸ் பார்க்கலாம். யாருக்கு என்ன மாதிரி கண்டென்ட் 18+ கண்டென்ட் வந்து அவங்களுக்கு 18+ இல்ல, ரீல்ஸ் எடுப்போம். 5 ரீல்ஸ், ஃபர்ஸ்ட் 5 ரீல்ஸ் பாப்போம். வந்தாலே அடிக்கிறோம். பொம்பளை பொண்ணு வந்துச்சுன்னா அவ்வளவுதான், கொட்டா டமில் டிமில் வைப்போம். ஓகேவா? இளவரசர் மூஞ்சி மாறுது. ஓகேவா? இப்ப யாரு ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம்? ஃபர்ஸ்ட் இளவரசன் சென்டர் வாங்க, சென்டர் வாங்க, சென்டர் வாங்க. அப்படி இல்லப்பா, சீன் இல்லப்பா, ரீல்ஸ். இல்ல இல்ல அது போடு. ரெண்டு ரீல்ஸ் மாட்டிக்கிட்டே இருக்கு. ஒண்ணு இருக்கு. நெக்ஸ்ட் வா, பைசல் வாங்க. இருங்க போறேன். ஃபர்ஸ்ட் ரீல் வந்து வரல. இல்ல வரல. நான் செகண்ட் ரீலும் வரலங்க. இது புது ஐடிப்பா. தேர்ட் ரீலும் வரல. ரிஃப்ரெஷ் பண்றாங்க சாரா. அம்மா அம்மா இல்லப்பா, விடுங்க பாப்பா. ரம்ஜானுக்கு பிரியாணி தரல. நாய் பிரியாணி தரல, அது வச்சு ஆரியா. இந்த மாதிரி தம்பி அசிமா பேச வீட்டுல பாப்பாங்க, பாத்துக்கோ. அப்புறமே மூஞ்சி மாத்தி நாங்க உள்ள வந்து இனிமேல் கோமதியக்கான உள்ளார கூப்பிடப்படும். பாத்துக்க நேதாஜி, பாத்துக்கோடா. நேதாஜி 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 இதனால ரெஃப்ரெஷ்மென்ட் வந்திருப்பான் தெளிவா. தம்பி ஃபர்ஸ்ட் ரீல், செகண்ட் ரீல், இது ஆடு கிடையாதுங்க, இது கணக்கு கிடையாது. வேற ஃப்ரெண்ட்ஸ் வருதுடா, நானா ஃப்ரெண்ட்ஸா வரண்டா. தேர்ட் ரீல், ஃபோர்த் ரீல், ஃபிஃப்த் ரீல், அவள்தான். அதுல பொண்ணு பரவாயில்ல. அது வந்து இதுடா. சரி சரி, பையன் இருக்கால, பொண்ணுடாதான் மேட்ரு. இப்போ நெக்ஸ்ட் யாரு வாங்க? வருது வாங்க. செல்லில ஏதோ அடியில வச்சு எவ்வளவு நேரம் நீ வா, இங்க வா, நீ வா. தம்பி நெட் ஆஃப் பண்ணிட்டியா? ரெண்டு முடிச்சுக்க. பேட்டு கணக்கு சரி விட்டு ஒரு ஆளு இவர் போன்ல போயிருக்கிறோம். அவர் வச்சிருக்காரு.
சொந்தக்கார பையன் 4 இன்னும் 1 இன்னும் ஒண்ணு இருக்கு. லாஸ்ட் ஐயோ நவர பரவாயில்லை அவனுக்கு பூபதி உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. அது குடுறா என்னது இங்க வரும் பாரு. எனக்கு பூபதி எனக்கு கொடுத்துருப்பா பாரு அடிய முன்னு பூபதி கமாண்டா. ஒன்னு 2 ரிஃப்ரெஷ் பண்றானே நேரடா 3 உஷாராயிட்டா பையன். இன்னொன்னு ஏய் அது பாட்டு ஏதோ ஒண்ணு வருதுடா. நெக்ஸ்ட் வா முத்து. அந்த போன் முத்து அது போன்ல ஐபோன்ல போங்க. ரெஃப்ரெஷ் பண்ணு இருங்க இல்ல வரல. ஓகேவா? ஒண்ணு அது ஒண்ணு இல்ல 2 இப்ப அதுதான் கணக்கு. 2 3 இது ஆடு அது. ஆமா இதான் 3 4 இது ஆடு. எடிசன் 1 2 3 4 தப்பிச்சிட்டாயா? கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரிதான் நாங்க நடப்போம். நான் பண்ணிட்டேன்ப்பா. நான் என்ன பண்ணல வந்து பண்ணேன். அவனுக்கு வந்து சிச்சுவேஷன் சாணா வருது. சோ அப்ப அடி வாங்கினவெல்லாம் இந்த சைடு வாங்க, அடி வாங்காதவெல்லாம் இந்த சைடு வாங்க. அப்ப நீங்க 4 பேர் என்னென்ன பண்றீங்க அந்த இன்ஸ்டாகிராம்ல? இப்ப எல்லாருமே பாவம் தெரிஞ்சு போச்சு. ஆமா நீ அடி வாங்கினப்பா என்ன பண்ற? இன்ஸ்டாகிராம்ல நீ என்ன பண்ற? 4 பேருமே நான் 5 பேருமே என்னடா பண்றீங்க ரீல்ஸ்ல? நாங்க கிரிக்கெட் அந்த மாதிரி பார்த்தா அந்த ரீல்ஸ் வருது. எங்க உனக்காவது பரவாயில்ல. நில்லு இங்க ஒருத்தங்க அவனுக்கு திருடாங்க. அது ஓகே. உனக்கே அந்த ரீல்ஸ் உனக்கு நான் கேர்ள்ஸ் ரீல்ஸ் வந்து சொல்லு. உனக்கு என்ன கேக்குறா? சொல்லு. என்ன சொல்லுவாங்க? நீ ஃபர்ஸ்ட் வீடியோ வந்துச்சுடா. எனக்கு பசிக்குதுடா. எனக்கு தான் பசிக்குது. எல்லாருமே பசி. சாப்பாடு நான் சொல்றேன். அழகா ஒரு மேகி பால் டப்பா வாங்கி அழகா உட்காந்து நம்ம காதர் பால் ஏன்டா சாதம் பிரியாணி செய்யணுமே. பிரியாணிலாம் உட்காந்து செஞ்சு வாங்கினா நான் சொல்றேன் பேரு ஏதாவது ரைமிங்கா ஒரு பேர் வைங்க டிஷ்ஷுக்கு, அந்த டிஷ் செஞ்சுக்கோம். அப்ப இப்ப நம்ம இத வந்து ஃபுட் vlog-ஆ மாத்த போறோமா? ஃபுட் vlog-னு சொல்றத விட இத வந்து ஒரு குக்கிங் vlog-னு சொல்லலாம். ரைமிங்கா தானே. என்னங்க சரி நீ பிரியாணி செய்யற. பிரியாணி என்ன செய்யணும்? இவ பிரியாணி நீ செஞ்சனா எல்லாருமே தான் பிரியாணி வரும். அப்ப நம்ம சர்ச் இன்ஜின்ல பிரியாணி போட்டா நம்ம தான் ஃபர்ஸ்ட் வரும். அந்த மாதிரி ஒரு டைட்டில். அடேங்கப்பாவோட பிரியாணி. அடேங்கப்பா vlogs வந்து பிரியாணி செய்றாங்களா? அடேங்கப்பா பிரியாணி சேனல்ஸ் எல்லாம் போடுவாங்க பேரு. பிரியாணி செய்யும் போது நடந்தது என்ன? கதவை சாப்பிட்டு பிரியாணி. வீட்டுக்குள்ள பிரியாணி செய்யும் போது கரண்டி விழுந்துதா? ஐயோ டைட்டில் அந்த மாதிரி வச்சிருவோம். அப்ப சொன்னா வேற ஐட்டம் போறேன். மூக்க நோண்டி பாரு பிரியாணி செஞ்சுக்கலாம். இவன் வச்சா சொன்னோம். நாய நோண்டி பாரு பிரியாணி செஞ்சு. சரி நார்மல் பிரியாணி செய்வாங்க. டைட்டில் வந்து நல்லா பக்காவா இருக்கணும். ஆனா பார்த்தோன்னே மஜாவா இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைட்டில் சொல்லுங்க. நேதாஜி சொன்ன டைட்டிலே நல்லா தான் இருந்துச்சு. சிங்கிள் பசங்க பிரியாணி, பேச்சுலர்ஸ் பிரியாணி, பாய்ஸ் பிரியாணி, இல்ல சிக்கன் பிரியாணி வச்சிடலாம். சிக்கன் பிரியாணி. ஓ சாமி வேற
ஏய் கூட்டு போங்கடா கோவத்துல போட்டுற போறேன் பூமர்லாம் உள்ள இட்டுனது ஏங்க சார் பிரியாணி கேட்டுருவேன் நீ வந்து ஐடியா சொல்லு நீ சொல்லு ஐடியா சொல்லு ஆமா சொல்லுப்பா என்ன மோந்து பாக்குற பைசல் பிரியாணி வேணுமாடா பைசல் நல்லா செய்வாங்க வாங்க பிரியாணியே செஞ்சிரலாம் டைட்டில் சொல்லுப்பா டைட்டில் நேதாஜி பிரியாணி டைட்டில் இல்லாம பிரியாணி செய்ய மாட்டோம் அடேங்கப்பா பிரியாணி அப்படி வச்சிடலாமா அடேங்கப்பா பிரியாணி சாப்பிட்டு பார்த்து நான் பிரியாணி பிரியாணி இது நல்லா இருக்கு இவன மாதிரி யோசியா இல்ல கர்மம் முடிச்ச மண்டே ஒண்டை நம்ம ஃபேமிலியே பாப்பாங்கடா ஃபேமிலி ஆடியன்ஸா இருக்காங்க நம்ம ஃபேமிலி முக்க மாட்டாங்களா எல்லாரும் ஒரே அடேங்கப்பா பிரியாணி நீ சொல்றான் அடேங்கப்பா பிரியாணி சாப்பிட வரியா நீ சாப்பிட்டு பார்த்து நான் பிரியாணி நல்லா இருக்குடா பாத்ரூம்ல போய் முக்குரியாணி அதுவும் பிரியாணி சாப்பிட வரியாணி அவ்வளவுதான்டா சோ கைஸ் நம்ம இப்ப பிரியாணி செய்ய போறோம் பிரியாணி பேர் வந்து அடேங்கப்பா பிரியாணி இப்ப போயிட்டு இப்ப யாரு செஃப்பா இருக்க போறீங்க இப்ப அதுதான் மெயின் எல்லாருமே செஃப் போட சொல்லலாம் இவனை வந்து அன்னைக்கு ஒரு நாள் வெட்ட சொன்னேன் இது வச்சு வெங்காயம் வெட்டுறான் பாத்து வேற ஏதாவது எந்த வெங்காயத்தை வெட்டுற நீ ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் ஆனியன் ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து எப்பவுமே எது பண்ணாலும் அசைன்மெண்ட் பண்ணாலும் சாட் ஜிபிடி போறோம் அதே மாதிரி தான் பிரியாணி நீ சாட் ஜிபிடி இல்லைன்னா நம்ம ஜபர் பாய் கிடையாது ஜபர் பாய் யூடியூப் சேனல் பயங்கரமா சொல்லி தருவாரு ஜபர் பாய் யூடியூப்ல பார்த்து ஜபார் பாய் ஜபார் பாய் ஏதோ ஒன்று அதை பார்த்து நம்ம பிரியாணி செய்ய போறோம் ஓகே ஸோ வாங்க நம்ம வந்து குக்கிங் செஷன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கறி வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரி இப்போ அரிசி வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம ரோஜா கடைக்கு வந்திருக்கோம் அக்காவோட தரமான கடை தங்கமான கடை 130 1 கிலோ 2 கிலோ 1 கிலோ 2 கிலோ அக்கா அப்படியே பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்கா மசாலா வெறும் தூள் மட்டும் தான் போடணும் இஞ்சி பூண்டு பிரியாணி மசாலா வேணுமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த மாதிரி பிரியாணி வேணுமா இல்லை அந்த பட்டை லவங்கம் அதெல்லாம் பட்டை லவங்கம் பச்சை மிளகாய் தயிர் அதெல்லாம் போடுறோம் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு இதெல்லாம் வேணாம்னு வச்சுருந்தீங்களா ஆஹா வாங்கிட்டு தான் போகிறோம் வீடியோ செய்கிறோம் வாய்ஸ் எல்லாம் இது எடிட் பண்ணிடுவோம்லடா ஆமாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பொருளெல்லாம் வாங்கியாச்சு இதுக்கப்புறம் பிரியாணி செய்கிறது தான் ஹலோ இங்கதான் பிரியாணி செய்வோம் பாஸ்மதி அரிசி வெங்காயம் தக்காளி வாங்கடா டேய் வாங்குறதுக்கான நேரம் ஆகுது உங்களுக்கு பிரியாணி பொருள் வாங்கினீங்கன்னா அங்கேயே உட்காந்து பிரியாணி செஞ்சீங்களா அதெல்லாம் 11 மணிக்கு போனீங்க மணி இப்ப என்ன ஆகுது 4 ஆகுது 4 மணி வரைக்கும் யாராவது பொருள் வாங்குவாங்களா பிரியாணிக்கு இவன் வந்து இவனுங்க இது வாங்க போனானுங்க பொருள் வாங்க போனானுங்க இவனை கூப்பிட்டானுங்க இவன் போனான் போயிட்டு கொஞ்சம் க்ளோஸ்அப் போங்க இவன் போகும்போது கேட்டேன் என்னடா எதுக்குடா போறேன்னு கேட்டு இல்லடா அவன் பொருள் வாங்கடா உங்க போன் போயிட்டு பார்த்தான் எங்கடா டீ கடையில வேடா அப்படின்றான் அவங்க கூட போய் வாங்குறாங்க இவன் டீ கடையில போய் உட்காந்துக்கிறான் அதனால இவனுக்கு மறுபடியும் அங்கிட்டு போய் வாங்கிட்டு வரத்துக்கு லேட் ஆயிடுச்சா ஹோல்சேல் கடையில போய் காய்கறி அவங்க வந்து கடைக்கு போயிருப்பாங்க ஏதாவது பொண்ணு இருந்திருக்கான் அப்படியே அவன உள்ள அப்படியே போயிருப்பான் ஹோல்சேல் கடை கூட அது என்ன பண்ண முடியும் சரி ஓகே பிரியாணி இதெல்லாம் வாங்கிட்டோம் கரெக்டா செஞ்சிருவோமா குழந்தைக்கு அடேங்கப்பா பிரியாணி ஓகே ஆளுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பிரிச்சு விட்டுறேன் இங்க பாரு வெங்காயம் தக்காளி டிபார்ட்மெண்ட் நீங்க 2 பேரும் வெங்காயம் தக்காளி அரிசி கழுவியா அரிசி வந்து நீங்க 2 பேரும் வந்து
இப்படி போடுவா இல்ல ஏய் இப்படி வாங்க கேமரா டேய் நீங்க 2 பேர் வந்து இப்படி எப்படின்னா நீங்க 2 பேர் வந்து காய்கறி டிபார்ட்மெண்ட் ஓகே கட்டிங் டிம்மிங் எல்லாம் நீங்க பண்றீங்க ஓகேவா ஆமா இவரு கட்டிங் இப்படிதான் பண்ணுவாரு கேமராமேன் வந்து தம்பி நீ வந்து மசாலா டிபார்ட்மெண்ட் பா மசாலா அரைக்கிறது நீலாம் மசாலா ஐடி செட்டப் பண்றது நம்ம 4 பேர் செட்டப் பண்றோம் இவனும் சேர்ந்து இவன் வந்து நீ அரிசி கழுவிட்டு நம்ம 4 பேர் செட்டப் பண்ணிடலாம் ஓகேவா இதுதான் நம்ம டிபார்ட்மெண்ட் பிரியாணி எல்லாரும் சேர்ந்தா செய்ய போறோம் ஓகே கைஸ் இது இன்ஸ்டாகிராம் ஐடி இவங்க வந்து ரீல்ஸ் பண்ணுவாங்க கைஸ் டீம் அத்திம்பேர் இவங்க வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணுவாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் பேஜோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் அதுக்கப்புறம் அந்த வீடியோல எப்படியும் காட்டுறேன் அவங்களோட ஐகானு சோ சொல்றீங்கன்னா இவங்க டீம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டன் அடிங்க பெல் பட்டன் அடிங்க ஆனாதா எல்லாருமே ஓட விடுங்கடா இப்போ வந்து எல்லா செட்டப் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ்வும் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வெட்டிட்டு அடுத்தது வந்து இந்த இது பிரியாணி எப்படி செய்யுது காட்டுவோம் அப்புறம் மெயின் டிஷ் இருக்கு சைட் டிஷ் என்ன எதிர்பார்க்குற சும்மா நீ எதுக்கு வர எனக்கு நல்லா தெரியுது இங்க பாருப்பா தம்பி நீ கெட்ட பழக்கம் எப்படி வேணா நீ எடுத்துக்கோ வாழ்க்கை வந்து ஒரு விளக்கு மாதிரி அந்த விளக்குல வந்து நீ லைட்டர் யூஸ் பண்றியா தீப்பெட்டி யூஸ் பண்றியா உங்ககிட்ட தான் இருக்கு லைட்டரு பார்க்க வந்து தம்மா துண்டு தான் இருக்கும் ஆனா எரிய வச்சனா எவ்வளவு நாள் வேணா எரியும் இதுவே வத்தி குச்சினா எப்படி நீ எரிய வச்சனா ஒன்னே அழிச்சுப்ப கெட்ட பழக்கம் அந்த மாதிரி ஓகேவா நீ வத்தி குச்சியா இருக்க போறியா இல்ல லைட்டரா இருக்க போறியா உன்கிட்ட தான் முடிவு இருக்கு வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணுங்க அந்த என்ஜாய்மெண்ட் எப்படி இருக்கணும்னா அதுல இருக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயத்துல இருக்கணும் நீ அதை குடிச்சு எத்தனை நாள் அந்த டிப்ரெஷனை போப்ப இன்னைக்கு குடிப்ப நாளைக்கு அதே டிப்ரெஷன் மறுபடியும் வரும் அதுக்கும் மறுபடியும் குடிப்பியா ஒரு வாட்டி அடுத்தது அதுக்கு அடுத்த நாள் போயினே இருக்கும் எப்ப நீ வந்து டிப்ரெஷனை தானா கெட்ட பழக்கம் இல்லாம ஹேண்டில் பண்ண கத்துக்கிறியோ அப்பதான் நீ வாழ்க்கையில முன்னேறுவ புரியுதா இந்த கருத்தை அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள் அப்புறமேட்டு அப்புறமேட்டு சொல்லுவாங்க வீடியோ பார்க்கும்போது அது போட்டுன்னே பாக்குற சங்கம் இந்த நீ சொல்லும் போதே நான் படிச்சுன்னு தான் பாக்குறேன் நீ சொல்லும் போதே அந்த வீடியோல குடிச்சுன்னு தான் பாக்குறேன் அப்படிலாம் சொல்லாதீங்க அட்வைஸ் பண்றாங்கன்னா அது நல்ல விஷயத்துக்கு தான் அதை புரிஞ்சு நடந்துக்குவாங்க அந்த அரிசி வந்து 10 நிமிஷம் வரும் 10 நிமிஷம் தான்டா 1/2 மணி நேரம் அந்த அரிசி அந்த அரிசி வந்து அந்த அரிசி தண்ணி வந்து கழுவிட்டு அந்த அரிசி தண்ணி ரெண்டு வாட்டி கழுவிட்டியா அந்த அரிசி தண்ணி ஊத்திடாதீங்க அந்த அரிசி தண்ணி வச்சுக்கோங்க அந்த அரிசி தண்ணி யூஸ் பண்ணி தான் பிரியாணி செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லுங்க சரி அவள் தான் ஆரம்பிச்சிட்டோம் இப்ப முடிக்கணும் எப்படியாவது அதனால கான்பிடென்ட்டா எல்லாரும் பண்ணுங்க என்ன சொல்ற பிரியாணி வந்த மாதிரியா வரோம் ஏய் தோல்லாம் எடுக்க தோட போடுறியா அவன் தோல் எடுத்துட்டாங்கடா ஆல்ரெடி நீ பாடுறா இவனுக்கு தான் மெமரி பவர் ஜாஸ்தி நமக்கு இதுதான் செட் ஆகாது கொஞ்சம் தலையிலே ஊத்து தேங்காய் எண்ணெய் தேங்காய் நல்லெண்ணெயா ஏதோ ஒரு எண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெய் அதான் எங்கடா தப்பா முடிச்சிடா எண்ணெய் ரொம்ப ஊத்தாதீங்க போதும் வதக்கிறது கரெக்டா இருக்கும்டா பதி இங்க பேர் இது கரண்டி விட்டு அப்படி ஆட்டினா இப்படி வரணும் அவ்வளவுதான் என்ன கன்சிஸ்டன்சி மாஸ்டர் ஷெஃப் எல்லாம் என்ன எத்தனை வருஷமா கூப்பிட்டாங்க
எல்லாத்தையும் போடு, எல்லாத்தையும் அடிச்சு விட்டு. எல்லாமே தான் போடணும். கசகசா ஏன் பேர் வச்சுக்கிறாங்க? கசகசா நல்லா ஏய், அது பிரியாணி உனக்கு செய்ய தெரியுமா தெரியாதா? உங்க ஊர்ல கொடுப்பாங்க தம்பி. நீங்க ஆலந்தூர்ல இருக்கீங்க தம்பி. ஆலந்தூர்ல இருந்தாலே என்ன மாதிரி கிடைக்கும்? மொத்தமா இல்ல ஏய் 2 கிலோ கீழே எல்லாம் போறான்டா பைத்தா. ஏய் கடல் பாசி சரி போடு, ஏதோ போடு ஒண்ணு. என்ன போட்டா போடுன்னா போட்டுடுவாமா. போனா போடதான் செய்வான். அப்புறம் சித்தி மாதிரி போடுனா போட்டுருவானா? இப்ப என்ன மசாலா தானே செய்யறோம்? அரிசியில தானே அந்த பட்டை கிட்ட எல்லாம் போடுவாங்க. இவங்க இதுல போடுவாங்க. நீ இப்படி நின்னா கேமரால எப்படி தெரியும்? பட்டெக்ஸ் தான் தெரியும் கேமரால. கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் டேய் அந்த கறி கிடக்குறாங்கடா. டேய் பாய் தம்பி கறி எவ்வளவு நேரப்பா? கறியை கொண்டு வாப்பா. கிளீன் பண்ண கறி ஏன்டா அவன் கிளீன் பண்ணுகிறான்? கைஸ் இப்ப வந்து பிரியாணி செய்யறதுக்கான நடைமுறை நம்ம பூபதி என்ன சொன்னார்னா, ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திட்டு அந்த பட்டை என்னென்ன போட்ட பட்டை லவங்கம் பிரியாணி ஸ்டார் ஃபிஷ் மஞ்சள் போட்டு கழுவிட்டியாடா? சங்கரா மீன் போடலடா எல்லாமே அந்த கலவையெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் வெங்காயத்தை எடுத்துன்னு வந்து கொட்டிட்டானுங்க. என்ன காயவே இல்லை, அதுவே வெங்காயத்தை வந்து கொட்டுறானா கொட்டிட்டான். அதான் கோல்டன் ஃப்ரை ஆக மாட்டேன். டேய் முந்திரி கொட்டை நீ போ. கைஸ் ரெடி ஆகுது. எங்களுக்கு வந்து இதுவே பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இவ்வளவு வந்துக்கிறது. இதுவே நாங்க ஒரு 4 பேர்கிட்ட பெருமையா சொல்லுவோம். இவன் எனக்கு தெரிஞ்சு அங்க போறதா இங்க வரதான்னு தெரியாம கேமியோ ரோல் மாதிரி இன்னும் வேகணும். வந்துட்டா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இருந்திருக்கலாம். அங்க போயிட்டு இன்னும் கொஞ்சம் நெருப்பு எரிஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி வந்து இவர் வந்து ஒரு கேமியோ ரோல் மாதிரி பண்ணிட்டு போயிடுறாரு இவரு. தக்காளி போடலாமா? வேகடா கோல்டன் ஃப்ரை ஆனாதான் நீங்க. டேய் அது அப்படி இல்ல. கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் நீ ரொம்ப சாரோ. அந்த மாதிரி பாட்டுகள்ல இருந்து வந்துட்டாரு பாடமா பாய் கேமியோ ரோல் பண்றது வந்து உப்பு. டேய் நீ பாரு அடிச்சு மூஞ்சிக்கணும் வச்சு. நான் வேணும்னா கூப்பிடுவேன், தேவையில்லாம வரக்கூடாது. தக்காளி படத்தை எப்பதான் புரியுனா இவ்வளவு நேரம் வந்தான் இங்க வந்தா நெருப்பு எரியுது, போகுது அங்க போகுது, அங்க போய் கறி வெட்டுறவங்க போய் கறி இப்படி இருக்கு, கறி இது வேணா அப்படிலாம் கேட்கணும். இதை விட்டுட்டு புதினா ஒண்ணு இருந்தது, அதை எடுத்து அப்பயே கறி கிள்ளி இருக்கலாமா? இங்க வா உட்காரு, நீங்க உட்காரு கிள்ளு. அங்கிட்ட இங்கிட்டும் போனேன் உன் மண்டையை உடச்சிருவேன். நீ உட்காரு. ஏன் அது கொத்தமல்லியா என்னது? கொத்தமல்லி தூக்கு. ஏன்டா இங்க சோதனை எடுத்து வந்துக்கிற? இன்னும் இந்த தண்ணி தட்டுல இருந்து தீர்த்து தண்ணி தட்டி எடுத்துவா. இங்க முட்டை நீ போடா முட்டை வேற. கைஸ் சிக்கன் வந்து மேரினேட் பண்ணிட்டாங்க. சோ இப்ப வந்து மசாலா மட்டும் ரெடி பண்ணோம். மசாலா ரெடி பண்ணிட்டு இந்த சிக்கன் இதை ஆட் பண்ணணும். இந்த தற்பூரி தான் இது ஃப்ரிட்ஜ்ல மேரினேட் பண்ணுமா? எப்படி ஃப்ரிட்ஜ்ல மேரினேட் பண்ணுமா? அத வச்சு இந்த இங்க இதுல வை முட்டை ஃப்ரிட்ஜ்ல வை. தம்பி நீ கேமியோ ரோல் அங்க போ. கத்திரிக்கோள் இல்ல கத்தியே இருக்கு, கத்தியத்தை கட் பண்ணு போ. புதினா கட் பண்ணு பா. தம்பி நான் அதான் உட்காந்துக்கிறேன். இங்க பேரு நீ கிட்ட சொல்லி சொல்றேன். இவன் உட்காந்து மட்டும் தான் இருக்கான். எதுக்கு நீ என்ன சொன்னேன்? ஐயோ இதுப்பா என் கீரை சாதம் கைஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னைக்கு நாங்க கீரை சாதம் செய்யறோம். சார் இவன் பாய் இல்ல சார், நாய் சார். நாய் பாய் பாய் நிக்கிறியா? அவன் ஃபுல்லா புதினா ஓட்டி புதினா சாதம் ஆகிறான். இவன் இஞ்சி பூண்டு பேஸ்ட போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சாதம் ஆகிறான்.
ஆமாண்டா தண்ணி ஊத்துவாங்க. ஊத்துங்கடா. ஏய் இது கூட போடணும்டா. ஏய் தண்ணி நான் தண்ணி எடுத்து உங்க 2 பேரும் மூஞ்சில ஊத்தி விட்டுருவேன். இந்த மாதிரி வெறுப்பேத்தினீனா ஒட்றாடே. போதுமா? ஏய் சோறு 2 கிலோ தானே போடுறான். கிண்டு ஏதோ ஊத்து ஊத்து. கிண்டு போதும். அவ்வளவுதான் நம்ம செய்யறதுதான் பிரியாணி. பிரியாணினா நம்ம தான் இங்க முன்னாடி அடுத்த பிரியாணி என்ன தெரியுமா? நம்ம கடையே போடுறோம். அட எங்க அப்பா பிரியாணி. ஏய் உன்னை யாரு எழுதி சொன்னாங்க? உட்காரு, நீ உட்காரு. இங்கே வை. தப்பா எடுத்து விட்டாங்க. கரம் மசாலான்ட்டு மிளகு மிளகா, அவன் மிளகாத்தூள் அது ஊறுகா போய் மிளகாத்தூள். இது என்னது? உட்காரு தம்பி, எதுவுமே இருக்க தேவையில்ல. நீங்க உட்காந்தா போதும். பிரியாணி மசாலா மட்டும் இனிமேல் போடா, நல்லா ஸ்மெல்லா இருக்கு. வேற எதுவும் போடாது. இல்ல பிரியாணி மசாலா மட்டும் மோந்துக்கலாமா? அவள்தான் கையில இப்படி வச்சு மூக்கு பொடி உரியுற மாதிரி பிரியாணி வந்துடுவேன். சாப்பிட்டுக்கிட்டு வேற எதுவும் பண்ண முடியாது. சிக்கன் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. இப்ப என்ன நடந்தது? உலகம் அழிஞ்சிருச்சா? ஐயோ அரிசி தண்ணி வேணும்ன்றா அதுக்கு. தம்பி, உனக்கு என்ன பிரச்சனை? ஏதாவது வேணுமா? நல்லா இருக்கியா? மனசு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. உனக்கு என்னடா பிரச்சனை? தண்ணி வேணுமா? ஓகேயா? இப்படி பண்ணாத, நான் எலிமினேட் ஆயிடும். தம்பி நாப்பா நீங்க சொல்லுங்க. சூப்பர் பண்ணி. வீடியோ ரெக்கார்ட் பண்ணலப்பா. ரெக்கார்ட் பண்ணும்போது போடுப்பா. ஒரு பீஸ் மூணு சட்டை. ஒன் பீஸ் கார்ட்டூன் இது. கார்ட்டூன் இல்ல அனிமே. அனிமே. அப்படி இதோ அதுக்குள்ள சொல்லிடுவோம் பாத்தீங்களா? சிக்கன் சொல்லிட்டு போடுறா. சிக்கன் கோழிக்கறி அதே தண்ணி இருக்கும்டா. குழம்பு இல்லப்பா பிரியாணி. பிரியாணி அது குழம்பு மாதிரிதான் ஆகுது. என்ன பண்றது? உப்பு ஒண்ணுமே. ஆமாடா. தயிர் எதுக்கு போடலாம்? தயிரை போட்டு தானே பிரியாணி செய்வாங்களே. ஐயோ நீ பிரியாணி இல்ல, இது தெரிஞ்சு போச்சு. ஏதோ நான் சாவ போறேன். ஃபுட் டிபார்ட்மெண்ட் ஆபீசருக்கு ஏதாவது இன்ஃபார்ம் பண்றீங்க தயவு செஞ்சு. குண்டான போடுறா 2 ஸ்பூன். அந்த கை என்ன நீ ரெண்டா துண்டு வச்சிருந்த கையில போடு எல்லாத்தையும் போடு. கிண்டிட்டு போது எப்பறம் ஊத்துறது? ஏய் இண்டிகிட்ட இல்ல, நான் ஆனந்தர் கிட்ட தான் இருக்கிறேன். எல்லாம் என்னடா சூப் பாத்தி வாங்கி குடிச்சிட்டு இருக்கீங்க? ஆனவங்க கேமரா ரோல் பண்றான்டா வந்து. கறிய பார்க்க ஆசையாகுது. ஆனா நல்லா குடிக்க தம்பி நீங்க என்னதான் செஞ்சாலும் ஒரு கை பக்குவம் வேணும். அது கரெக்டா முத்து என்னோட கை பக்குவம் தூக்கத்துல கூட ஏஞ்சி கையை நக்குவோம். இதுதான் டாபிக். அடேங்கப்பா பிரியாணி கை பக்குவம், தூக்கத்துல நினைச்சு கூட கைய நக்கும். அந்த மாதிரி பிரியாணி இது. ஒரு நிமிஷம் பூபதி இன்கிரிடியன்ட் சொல்றா அப்படியே. ப்ரொசீஜர் வேணும்னா வேற யூடியூப் சேனல்ல போய் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்ப முடிச்சிட்டோம் guys. அந்த மசாலாவோட இப்ப வேக வச்சுட்டு இருக்கோம். இப்ப வந்து பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து அந்த குண்டான வந்து எண்ணெய் ஊத்தி கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் போட்டு, ஏலக்காய் கூட போடலாம்டா பிரியாணில. நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும்டா. ஏலக்காய் நாங்க போடல, ஏலக்காய் வாங்கல. நல்லா சாப்பிட்டு போ, ஒருத்தன் வந்துருவான். அதுக்கப்புறம் எண்ணெயில வந்து வெங்காயத்தை போட்டு, வெங்காயத்தோட தக்காளி போட்டு, இந்த பைத்தியக்காரன் ஒருத்தன் உள்ளத்துல வந்து வெஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டான். அது இப்ப போடக்கூடாது, நாங்க போட்டுட்டோம், வேற வழி இல்ல, அதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன போட்டோம்? வெங்காயம் தக்காளிக்கு அப்புறம் வெங்காயம் போட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன தக்காளி போட்டு நல்லா வந்துச்சுன்னா கடை வைக்கிறோம். ப்ரொசீஜர் சொல்றோம். உங்க ஐடியாலாம் பிசினஸ் ஐடியாலாம் அப்புறமேட்டு யோசிச்சுக்கோங்க. கோடியில தான் நம்ம பொருள போறோம், வெயிட் பண்ணுங்க. அதான் அதுமேட்டு அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைஞ்சிட்டு அது உள்ள போட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் நல்லா கிண்டிட்டு மேக்னேட்டா என்ன மேக்னேட் நல்லா வந்துட்டு கோல்டன் ஃப்ரைல வரலாம். நல்லா வாயில வருது எனக்கு வராது. அது போட்டு மசாலா புதினா இது போட்டு சொல்லவே இல்லை. புதினா அது வந்து புதினா பச்சை மிளகா அதுக்கப்புறம் இது கொத்தமல்லி கடிச்சா போடுவோம். அது இந்த ஐட்டம் எல்லாம் முன்னாடி சேர்த்து வச்சுவாங்க. எப்படி வேணா தூங்க. ஏதாவது ஒண்ணு வந்து குறைச்சிட்டே போறாங்க. அடிக்கூடாதுன்னு பாக்குறேன், எடுத்து வெளுத்துருவேன். பிரியாணி மசாலா, மிளகாத்தூள் போட்டதுக்கு அப்புறம் எங்களை மாதிரி உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சிக்கனை வந்து மஞ்சள் போட்டு கழுவிட்டு அந்த சிக்கனை எடுத்துட்டு வந்து உப்பு அதுல அந்த உப்பு போடும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டு அதுல மஞ்சள் வச்சு கழுவிட்டு
பாத்துட்டேன், நீ பண்ணதை பாத்துட்டேன். எங்கேயாவது சொல்ல உரியா? ப்ரொசீஜர் வந்து எல்லாருமே 10 நிமிஷத்துல சொல்லுவாங்க, நான் half an hour சொல்லுவேன். ஓகே, அப்புறமேட்டு அந்த சிக்கனோட தயிர் போட்டு அந்த சிக்கனோட மேக்னேட்டை வந்து நான் ஃபர்ஸ்ட் இருந்தே ப்ரொசீஜர் சொல்றேன்டா, அது கட் பண்ணி ஒரு குயிக் ரிவ்யூவா சொல்லிடுறேங்க. ஃபர்ஸ்ட் வந்து குண்டான வைக்கிறோம், எண்ணெயை ஊத்துறோம், எண்ணெயை ஊத்திட்டு நம்பி கொஞ்ச நேரம் கம்மி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து குண்டான வைக்கிறோம், குண்டான வச்சு எண்ணெயை வைக்கிறோம், எண்ணெய் மேல ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாம் போடுறோம். பட்டைலாம் போட்டதுக்கு அப்புறம் தக்காளி வைக்கிறோம், தக்காளி போட்டு அப்புறமேட்டு வெங்காயம் போடுறோம். வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் ஏதோ ஒண்ணு வெங்காயம் தக்காளி எது வேணா போடுங்க. நீ நடுவுல பேசுறது ஏன் வெட்டிடுவேன். இதுக்கப்புறம் என்ன அப்படி பண்ணிட்டிய? திரும்ப திரும்ப பேசுறீங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலர்ல ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தக்காளி போடணும். தக்காளி போட்டதுக்கு அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா, உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பிரியாணி மசாலா, அப்புறமேட்டு பச்சை மிளகா வந்து அது வதக்கிறதுக்கு முன்னாடி போடுறது. அந்த மசாலா ஆட் பண்றதுக்கு முன்னாடி போட்டதுக்கு அப்புறம் அந்த பிரியாணி மசாலா போட்டதுக்கு அப்புறம் அந்த சிக்கன் வச்சு அந்த சிக்கனை வந்து தயிர்ல வச்சு மேக்னேட், அது மஞ்சள் விட்டு இது பண்ணிருப்பீங்க. பண்ணதுக்கு அப்புறம் அப்புறமே தயிர் போட்டீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகும். சாஃப்ட் ஆன இது வந்து அப்படி போட்டு நல்லா கிண்டி தண்ணியை ஊத்தி ஒரு டம் வச்சீங்கன்னா ஃபினிஷ், மசாலா ஃபினிஷ். தம்மு போட்டோம். இப்போ வந்து அரிசி ஆட் பண்ணதை போட்டு எடுத்தீங்களா வீடியோ? அரிசி ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து டம் வச்சுக்கிறோம் கல்லுல. இப்போ 2 பேர் வந்து போயிட்டானுங்க, பரத், ஃபைசல் 2 பேருமே. ஒருத்த வந்து அவன் ஆளை பாவனு போயிட்டான், இன்னொருத்த வந்து அவன் ஏதோ கூப்பிட்டுக்கிறாங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி போயிருக்கான். ஸோ அந்த டம் வந்து ஒரு 1/2 an hour பெருக போகுது. இப்போ 1/2 an hour நம்ம டம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிடலாம். எடுத்துக்கோ மச்சான், நம்ம எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் தொட்டு கும்பிடுங்க. பிரியாணி நல்லா இருக்கும். வியூவர்ஸ் கிட்ட கொடுத்து அவங்களையும் தொட்டு கும்பிடு. அவனு கூட புதினா இருக்கிறாங்க, கொத்தமல்லி புதினா 2 குழப்பிட்டானுங்க. பரவாயில்ல, எதோ ஒண்ணு டக்கு டக்குன்னு திறங்கப்பா. திறக்கும் போது எல்லாருமே அப்படியே போடணும். எடிமா அவ்வளவுதான், பாடு தெரியாது. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, பாத்துக்கோங்க. இதுதான் நம்ம பிரியாணி. ஸ்மெல் வருதா தெரியல, சாப்பிட்டு பார்ப்போம். அருமையான பிரியாணி. மச்சான் கொஞ்சம் தண்ணி இன்னும் வேகல, பேரு நீ இன்னும் வேக விட்டுருக்கோம். அதான் சொல்றேன், தண்ணி எக்ஸ்ட்ரா ஊத்தாடிங்கன்னா அடியில போட அவ்வளவுதான். அந்த சைடு இந்த சைடு எல்லாம் எடுத்து விடு. அதான் இன்னும் கொஞ்ச நேரம் விடுங்கடான்னு ஆஃப் பண்றேன். இதே போட்டுறவா? இந்த பூபதி டேஸ்ட் பாரு. அரிசி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வேகல அரிசி. நான் சொன்னேன் இன்னும் கொஞ்ச நேரம் விடுங்கடான்னு. சார்லிக்கு ஒரு முட்டை வைப்போம்டா. ஓகே, ஃபர்ஸ்ட் தூக்கு. அவரா ஒரே ஒரு கை மட்டும் முடியும். பிரியாணி சாப்பிட்றது எப்படின்னு தெரியல. பாருங்க, ஃபர்ஸ்ட்டு இந்த ரைத்தா அப்படி வச்சுக்கணும். ரைத்தா அப்படி வச்சுட்டு இந்த முட்டையை அப்படி மேலே யாரும் பார்த்தா இப்படி வச்சுட்டு நல்லா எடுத்து அது சாப்பிட்டா எந்த பிரியாணி தான் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பிரியாணி நல்லா தான் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா அரிசி வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டோம். லைக் இந்த டப்பரா வந்து கொஞ்சம் சின்னதானதுனால
அது அரிசி ஒரே என்ன ஆயிடுச்சுன்னா தண்ணி காலி ஆயிடுச்சு. தண்ணி அதுக்கப்புறம் ஊற்றினோன்னா மசாலா டேஸ்ட் போயிடும். பரவாயில்ல, ஓகே, பிரியாணி நல்லா தான் வந்துது, மசாலாலாம் சூப்பராக இருக்குது. பட் அந்த பிரியாணியோட ரைஸோட குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் இதாகிடுச்சு. மற்றபடி டாப் நாச் பிரியாணி தான். ஓகே கைஸ், பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம். வந்துட்டான். ஐயோ, போகலாம் வெயிட் பண்ணி பிரியாணியாக கூட்டு போனேன். போதும். பிரியாணி செஞ்சுட்டோம். கரெக்டாக செஞ்சுட்டு கரெக்டாக டைமிங் கூட முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டாச்சு. எப்படி இருந்ததுன்னா பிரியாணி ஓகே, ஓரளவுக்கு ஆவரேஜாக சாப்பிட்ற அளவுக்கு வந்து சாப்பிட்டோம். கரெக்டாக சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருந்தது. இந்த பிரியாணி வந்து சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால இந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக இல்லை, அவ்வளோ நல்லா இல்லை, ஓகேவா இருந்துச்சு, ஓரளவுக்கு பரவாயில்லையா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது வெளியே போகும்போது இந்த மாதிரி சமைக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணுவோம். 2 டப்பரா பெருசாக தான் இருக்கணும், கொஞ்சம் அது பிரியாணி தண்ணி கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதனால இந்த அரிசியோட உபரி கொஞ்சம் பெருசாகாமல் அந்த தண்ணி இதாகாமல் இதாகிடுச்சு. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நாளைக்கு எல்லாரும் உயிரோட இருந்தோம்னா அடுத்த இருப்போம். வரும் கண்டிப்பா. நாங்க இறந்து போன மாதிரி தான் எங்களுக்கு வந்துருச்சுன்னா ஒரு ஆள் வந்துடும். இந்த குக்கிங் விளாக் ஏதோ அப்படி இப்படி போயிட்டு கரெக்டாக முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். இதுவரை உங்களிடம் விடைபெறுவது அடங்கப்பா vlogs and